நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை பற்றி பேசும்பொழுது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் மீது அம்மாவுக்கு சில தர்ம சங்கடம் இருந்துச்சு, அதை அவங்க வெளிப்படுத்திக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மா ஓபிஎஸ் மீதான தர்ம சங்கடத்தை வெளிப்படுத்த அவங்களுக்கு என்ன தயக்கம்? அவங்க நினைச்சா எல்லாருமே இந்த இடத்துல வச்சிருந்தாங்க தெரியும். இதை எப்படி சொல்றாரு அவர்? இப்போ இன்னைக்கு அதை பற்றி உடைக்கிறார். அந்த கருத்து உண்மையான கருத்து தான். சரி, எப்படி உண்மையான கருத்துனா, ஓபிஎஸ் அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் சொத்து வாங்கினோம்னா அது கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஜெயலலிதா அவர்கள் பயங்கரமான ஆள் கண்டுபிடிச்சிருவாங்க என்பதற்காக அவர் பெரியகுளம் பகுதி கேரளா பார்டர், அவர் பூரா கேரளா பக்கம் நிறையா சொத்து வாங்கி போட்டார். அந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அது மொத்த மலையுமே எனக்கு ஒத்தாளுக்கு தான் சொந்தங்கிற அளவுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டார். அந்த பக்கம் இருக்கிற தேயிலை தோட்டங்கள், முக்கியமான ரியல் எஸ்டேட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தாங்க சொந்தம் அப்படின்னு அந்த பகுதியில் தேனி மாவட்டத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கால் வச்சாலும் அங்கே கால் வைக்காதீங்க, எங்கே அது ஓபிஎஸ் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்களை இங்கே வாங்கி போட்டு அப்படியே அம்மா கண்டுபிடிச்சிடக்கூடாங்கிறக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கேரளா பக்கம் போயிட்டார் அவர். ஆனால் அங்கே போனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுனால அந்த அனைத்து இந்தியாவுக்குள்ளே தான் அந்த கேரளா இருந்திருக்கு. இந்தியாவுக்குள்ளே தான் கேரளா இருக்குது. அந்த அனைத்தில் இவர் சொத்தும் சேர்ந்துருக்கு. அனைத்து சொத்துக்களையும் அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் உண்மையிலேயே அவங்க வருத்தத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போனால் ஆல்டர்னேட்டிவாக இவரை தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு பழக்கம் இருந்ததுனால அவர் மீது அதிருப்தி இருந்தது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்கிறதுங்கிறது ஒன்றும் தவறான கருத்தெல்லாம் கிடையாது. அது அதிமுக வட்டாரத்தில் ஏற்கனவே கிசு மாதிரி பேசப்பட்டது. இப்போ இந்த அம்மா உயிரோடு இல்லைங்கிறதுனால அதை பற்றி உண்மையிலாம் சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை இவரெல்லாம் அடைந்திருக்கிறார், பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறார். மனிதன் குரங்கிலிருந்து மனிதனாகிறான்னு சொல்கிறாங்க இல்லை, அது மாதிரி ஜனநாயகமற்ற ஒரு இடத்துல இருந்து ஜனநாயகத்துக்கு சேர்ந்ததுனுடைய ஒரு அடையாளம் தான் அந்த பேச்சு. அதனால் அவர் சொன்ன கருத்து உண்மையானதான், அது ஒன்றும் தவறாக சொல்லலை. ஏன்னா ஓபிஎஸ் ஜெயலலிதா தான் உயிரோடு இல்லை, ஓபிஎஸ் உயிரோடு தான் இருக்காரு. அது இருக்காருன்னு தெரியுது சார். அதனால தான் அவர் வெளிப்படையாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, ஜெயலலிதா அவர்கள் அவங்க உயிரோடு இருந்தவரையும் அமைச்சர்கள் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்றது தெரியும். ஓபிஎஸ் மீது ஏதோ அவருக்கு ஒரு கோவமோ வெறுப்போ இருந்தால் கூட அதை டீல் பண்ணுற விதம் ஒன்று இருக்கும். அதை சொல்ல தயக்கப்பட்டு இருந்ததாகவும் சொன்ன ஓபிஎஸ் பெரிய சபைகளில் சொல்ல முடியாத பல வார்த்தைகளை எல்லாம் அர்ச்சனை செய்ததாக கூட அந்த கட்டத்தில் பல கருத்துக்கள்லாம் வந்துச்சு. இப்போ அதை சொன்னோம்னா ஓபிஎஸ் நம்ம மேலே வழக்கு போட்டுருவார். அந்த அளவுக்கு அவர் ஓபிஎஸ் மேலே அந்த அம்மா கோபமாக இருந்ததாகவும் ரொம்ப ஒரு அடிதடி லெவலுக்கு அது போனதாகவும் அந்த காலகட்டத்தில் அதிமுக வட்டாரத்துக்குள்ள அதிமுக நண்பர்கள் பேசி கொண்டது அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். அதனால் அவர் ஆர்பி உதயகுமார் சொன்னது அப்படிங்கிறது பொய்யான கருத்து கிடையாது. அதிருப்தியில் இருந்தார்கள் என்பது உண்மைதான். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் உடைய வேட்டி தான் ஏடிஎம்கே வேட்டிலாம் கட்டுவார். அவர் கமலாலயத்தை நோக்கி தான், அவர் அடிப்படையில் ஒரு ஆன்மீக பக்தர். அவர் கமலாலயத்தை நோக்கி தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு காலையில் இருந்து. ஆனால் அவர் ஃபைட் பண்ணுறாரு, ஏடிஎம்கே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரோட வழக்கு ஏடிஎம்சியில் இருக்குது, ஹைகோர்ட்டில் இருக்குது. ஏடிஎம்கேவை தன்னை சேர்த்துக்கணும்னு அவர் சொன்னால் பரவாயில்லங்க, பாஜகவை சேர்த்துக்கிறதுக்காக தான் என்னை ஏடிஎம்கேல சேர்த்துக்கங்கன்னு சொன்னால் எப்படிங்க சேர்ப்பாங்க? இபிஎஸ்ஸின் தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன், அதோடு நிப்பாட்டிட்டாருன்னா சேர்த்துக்குருவாங்க. டிடிவி தினகரனையும் சேர்த்துக்குருவாங்க, சசிகலாவும் சேர்த்துக்கிறாங்க. இவங்க 3 பேர் கோரஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவையும் சேர்த்துக்கங்கன்னு ஒரு கோரிக்கையோடு வர்றாங்க. அப்போ பாஜகவினுடைய தூதுவர்களாகத்தான் ஓபிஎஸ் வர்றாரு. பாஜக எப்படி சார் கட்சியில் சேர்த்துக்க முடியும்? பாஜக அது வேற கட்சி, தேசிய கட்சி. சேர்க்கலங்க, கூட்டணியில சேர்க்கறதுங்க. கட்சியில சேர்க்கறதுன்னா அந்த கட்சியை கூட்டணியில சேர்க்கறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவங்க கூட்டணிக்கு தூது போற ஆளுகளாக தான் வர்றாங்களே தவிர அதிமுக காரனா வந்தா சேர்த்துக்குருவாப்ல எடப்பாடி பழனிசாமி. அவங்க பாஜகவுக்கு தூதுவர்களாக வர்றாங்க. தூதுவர்கள்னா வர்றதுனால தான் இந்த கட்சியை கொண்டு போய் அங்கே கரைச்சி விட்டுருவாங்க. ஏற்கனவே நம்ம இப்போ தான் நம்ம அடமான கடையிலேருந்து இப்போ தான் நகையை வெளியில் மீட்டிருக்கோம், மறுபடியும் கொண்டு அதை வைக்க சொல்கிறாங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி பதட்டம் அடைகிறார் சார். ஆனால் கட்சி வழிமடைனா எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் வழிமடையும். இப்போ என்ன பிரிஞ்சு இருக்கிறதுனால கட்சி தொலைச்ச தோல்வியில் சந்திக்குது. சரியாக ஒன்றிணைய முடியும். வழிமடையுங்க. எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா கட்சியில் பொதுச் செயலாளராக இருப்பாரா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துல யார் வருவாங்க? கவுண்டமணி ஜோக் ஒன்று இருக்கு. செந்தில் சொல்லுவார், அண்ணே ஊட்டியில் ஏகப்பட்ட பங்களா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லுவார். அட கோம்டி தலையா, ஊட்டியில் பங்களா இருக்கு, உனக்கு இருக்காடா அப்படின்னு கேட்பாரு. கட்சி இருக்க எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா?
பொதுச் செயலாளராக இருப்பாரா, தலைமை பொறுப்பில் இருப்பாரா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் தானே கொடுத்தேன் உனக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு, எந்திரி மோல்ல ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்லி சசிகலா சொன்னாங்கன்னா இபிஎஸ் நிலைமை என்ன ஆகும்? நான் தானே உனக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தேன், நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? ஓபிஎஸ் கேட்பாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை பார்த்து டிடிவி தினகரன் கேட்பாரா இல்லையா? சின்னம்மாவோட நீ பெரியாளா அப்படின்னு கேட்பார்ல. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? கட்சி நாசமாக போனாலும் பரவாயில்ல, நான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், இவர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த முடிவு சரியான முடிவு நீங்க பாக்குறீங்க? முடிவு சரியான முடிவு தான். ஏன்னா பாஜக கொண்டே கரைச்சி விட்டாங்கன்னா கதை மொத்தமாக முடிஞ்சிரும்ல. தங்க முட்டை போடுற கோழியை ஒரு நாள்லயே அறுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. கோழியை அறுத்துருவாங்கிற பையன் தான். முட்டையை எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, கோழி அறுத்துருவாங்களோங்கிற பையன் தான். அதனால அதிமுகங்கிற கோழியை அறுக்கிறதுக்கான வேலையை ஓபிஎஸ் செய்கிறாரு, டிடிவி தினகரன் செய்கிறாங்க, சசிகலா செய்கிறாங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே சேஃப்டி இவங்களெல்லாம் வரவிடாமல் ஒரு வளையத்தை கட்டி வச்சுக்கிட்டு அந்த இவங்கள் மூலமாக குறைந்த வாக்கு வங்கியை புரட்சி தளபதி விஜயினுடைய வழியாகவோ வேறு கூட்டணிகளின் வழியாகவோ ஈடுகட்டி விடலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு காம்பவுண்டை போட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறார், காவல் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. இல்லாட்டின்னா வேலியே பயிரை மேய்ந்ததுன்னு சொல்கிறது மாதிரி கட்சிக்காரங்கிற பேரில் உள்ள வந்து பாஜக கூட கொண்டே கூட்டணியில் சேர்த்து விட்டுருவாங்களோ, நம்ம பொறுப்புல இருந்து கலட்டி விட்டுருவாங்களோ என்கிற அச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது. இல்லை, இப்போ இப்படியே ஒரு ஆளை வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியுமா? ஏன்னா பாஜக இருக்குது, எலெக்ஷன் வருது, கூட்டணி வைக்கணும், பாஜகவும் ஒரு கணக்கெல்லாம் போடுது. நம்ம இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி நம்ம தவிர்த்துட்டு ஒரு கூட்டணி வச்சா அது பாஜக வந்து ரசிக்குமா, அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. பாஜக எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர்றதுக்கு தயாரா இல்லை. கட்சி உடைஞ்சாலும் சரி, அல்லது வந்து கட்சி எப்படிங்க உடைய? இப்போ ஆல்ரெடி செங்கோட்டை பின்னாடி எல்லாம் யாருமே போக மாட்டாங்க. செங்கோட்டை வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கட்சியில விட்டு என்னை நீக்க என்னதான் எனக்கு என்னை வந்து இது பண்ணாங்க புறக்கணிச்சாலும் பொதுச் செயலாளர் சொன்னது தானே நான் செய்ய முடியும்னு சொல்றாரு. இதை விட தெளிவா வந்து என்ன சொல்ல முடியும்? அதனால இனிமே போயெல்லாம் செங்கோட்டையை வந்து ஒரு 80 வயசுக்கிட்ட ஆக போகுது அவருக்கு. இனிமே போய் அவர் ஒரு கட்சியை வந்து வழி நடத்தி தனி அணியை பிரித்து அவர் வந்து ஒரு டீம்லாம் ஃபார்ம் பண்ணி அப்படிலாம் அவர் கிடையாது. அவருக்கு சரி, சின்ன முதலமைச்சர் வாய்ப்பு வருகிற போதே எல்லாருமே நாசமா போயிடுவாங்க. சின்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நோக்கி நகரும் போது வந்து நாளைக்கு வந்து சின்ன முடக்கப்படுது அப்படின்னா இரட்டை இலையை முடக்கிட்டா யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. இரட்டை இலையை முடக்கினா யாருக்கு பிரயோஜனம் தெரியுமா? டிஎம்கேக்கு மட்டும்தான் பிரயோஜனம். பிஜேபிக்கு அதனால பலன் கிடையாது, எடப்பாடிக்கு பலன் கிடையாது, ஓபிஎஸ்க்கு பலன் கிடையாது, டிடிவி தினகரனுக்கு பலன் கிடையாது, சசிகலாவுக்கு பலன் கிடையாது. இலை வந்து கீழே விழுந்துருச்சுன்னா சூரியனுக்கு தான் நல்லது. அதனால் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. திமுகவை வீழ்த்துவதற்காக தானே அதிமுகவை பயன்படுத்தணும்னு பாஜக நினைக்குது. அதனால வந்து அவங்க வந்து இரட்டை இலையை பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இரட்டை இலையை வந்து பறித்து விட்டு ஒரு அரசியலில் இன்னொரு வீழ்ச்சியை தான் அடைவாங்க. அதனால் இனிமேல் பிளப்பதற்கு அதிமுகவுக்குள்ள அணிகளே கிடையாது. ஒவ்வொரு ஆளையா தனித்தனியாக கூட்டு போய் என்ன பண்ண போறாங்க? ஆனால் இபிஎஸ்ட்டை வந்து இப்போ வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ஓபிஎஸ் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் கட்சிக்குள்ளே வரலாம், அதுக்கான வேலைகளை வந்து முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்ற அமைச்சர்லாம் ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு போன்றவங்களாம் சொல்கிறாங்களே. இப்போ ஒரு அடக்க ஒடுக்கமாக இருக்க சொல்கிறாங்க. அவருக்கு அது இருக்கு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் அமைதியாக அறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வீர பரம்பரை அப்படின்னு சொல்கிறாப்புல, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு அவர் இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒத்துக்கிட்டா கட்சியில் சேர்க்கறதுக்கு நாவலர் நெடுஞ்செழியன் இடம் ஒன்று இருந்துச்சுல, தன்னை தலைவராக கருதி கொள்ளாமல் ஒரு அமைதியாக வாழ்ந்தார்ல, அது மாதிரி ஒரு துணைத் தலைவராக அவைத் தலைவராக கட்சியில் இருப்பதற்கு அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் இவர் சொந்தமாக கருத்து சொல்கிறாரு, கூட்டணியை பற்றி சொல்கிறாரு. இப்படி பல கருத்து சொல்லும் போது தான் அந்த கோபம் தாங்க முடியாமல் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் பாட்டிலாம் வீசி விளையாட்டுத்தனங்கிற சில செயல்களை செய்கிறாங்க. ஆனால் சார் இப்போ ஒரு விஷயம், இப்போ சசிகலா ஏன் சைலண்ட் ஆனாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓப்பனாக சொல்கிறாரு, அமித்ஷா சொன்னார் அதனால அமைதியாயிட்டாருன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாரு. 5.5 லட்சம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க சசிகலான்னா அப்புறம் வந்து என்னங்க செய்யணும்? கணக்கு வழக்கில் பிரச்சனைக்குரிய சொத்தே வந்து 2000 கோடிக்கு இருக்குது. 5.5 லட்சம் கோடி சொத்து வந்து அவங்க வரவு செலவில் இருக்குது. அப்படிங்கிறப்ப சசிகலா வந்து எத்தனை முறை மூச்சு விட்டாலும் பிஜேபிகிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் விடணும். அமித்ஷாட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், மோடிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். சொன்னால் தான் இந்த சுவாசம் வந்து இயல்பாக நடக்கும், இல்லாட்டினா அவங்க மூச்சை நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற அச்சத்தில் அவங்க வாழ்கிறாங்க. அதனால் சுய கருத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. டிடிவி தினகரனுக்கோ சசிகலாவுக்கோ சுய கருத்து கிடையாது. ஓபிஎஸ் பேசுகிறதுமே டப்பிங் தானே. ஓபிஎஸ் டப்பிங் வாய்ஸில் தான் பேசுகிறாரு. நீங்கள் வந்து மோகன் படத்துக்கு ரொம்ப வருஷமாக ஒருத்தர் டப்பிங் பேசிகிட்டு இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பேர் SN சுரேந்தர்னு. அப்புறம் அவருக்கு ஜண்டை வந்துருச்சு டப்பிங்கில், அவர் பிரிஞ்சு போயிட்டார். அப்புறம் மோகனே ஒரிஜினலாக வாய்ஸ் பேசணுன்னா அதோட அவர் படம் பார்க்குறது ஆடியன்ஸ் நிப்பாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு பாஜகவோட ஒரு டப்பிங் வாய்ஸ் தான் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள். அதனால் ஓபிஎஸ்ல வந்து பாஜகவுக்கு டப்பிங் கொடுக்குறத நிப்பாட்டிட்டாருன்னா அதிமுகவில் சேர்த்துக்குருவாங்க. அதுதான் இவங்களுடைய ஒரே ஒரு நிபந்தனை.
மீண்டும் வந்து இணைவதில் அவங்களுக்கு ஒரு மனத்தடை கிடையாது. நீங்கள் தனியாக வாங்க, வந்து சகனம் பார்க்கும்போது பூனையை மடியில் கட்டிக்கிட்டு வராதிய, பாஜகவோட வராதிய அப்படிங்கிறது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரே ஒரு கோரிக்கை. அதனால் பாஜக எதிர்ப்பில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி தூதுவர்கள் வழியாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பலரும் சொல்கிறாங்க என்னன்னா, இது ஒன்றிணைஞ்சால் தான் வலிமை பெறும், இது லீகல் பிரச்சனை கிடையாது, இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சா எல்லாரும் பிரச்சனை முடிஞ்சுருக்காங்க. ஒன்றிணைதில் இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒன்றிணைதை நோக்கி இபிஎஸ் நகர போகிறாரா அல்லது சட்ட ரீதியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நகர போகிறாரா? சட்ட ரீதியாக வெல்லவே முடியாது. ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள்ல இருந்து, மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இருந்து எல்லாமே வந்து இபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா, குறைந்தபட்சமாக சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சில நிபந்தனைகளின் வழியாக சேர்த்துக்கொள்றது. அவருக்கு சேர்த்துக்கொள்வதில் மனத்தடைனா ஒன்றுமே கிடையாது. பாஜகவிற்கு தூது போகாமல் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று அதிமுகவின் மீது இருக்கிற அக்கறையோடு மட்டுமே அணுகினால் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்வதிலே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மனத்தடையும் இல்லை. அவர்கள் ஒரு ஹிட்டன் அஜெண்டாவோடு இவரை அணுகுகிறார்கள், ஒரு மறைமுக திட்டத்தோடு தான் இவரை அணுகுகிறார்கள் என்கிற போது அவருக்கு வந்து என்னன்னா, தன்னுடைய ஆளுமை வீழ்த்தப்படுமோ, தன்னுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு பறிக்கப்படுமோ, அவருக்கு அது சரியோ தவறோ காலம் அவருக்கு தான் ஒரு முதலமைச்சர் வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. ஒரு 4 ஆண்டு காலம் 3 மாதம் வரைக்கும் ஒரு முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அந்த வாய்ப்பு ஒருவேளை டிடிவி தினகரனுக்கு போயிருந்தால் அதனுடைய விளைவு வேறொன்றாக இருந்திருக்கும். அது கொங்கு மண்டலத்தின் பக்கம் போய்விட்டது. ஒருவருக்கு அதிகாரம் போனதற்கு பின்பு மீண்டும் அதை பறித்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. செடியாக இருந்தால் பிடிங்கிடலாம், இது மரமாயிருச்சு. அதனால் விதைத்தவனே வந்து நினைத்தாலும் வந்து அந்த வேற ஆட்ட முடியல, அசைக்க முடியலைங்கிறதான் சசிகலாவுடைய நிலைமை. எனவே கை நழுவி போய்விட்டது என்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து மனம் வந்து மாறுவதற்கு ஓபிஎஸ்க்கு இன்னும் வந்து தயாராகலை. டிடிவி தினகரனுக்கு வந்து ஓபிஎஸ்க்கு இன்னும் கூட ஹோல்டு இருக்கா? இப்போ அவருக்கு ஆல்ரெடி எல்லா ஹோல்டும் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. பட் அவருக்கு எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்தவரையில் என்னன்னா, அவர் இன்னும் வந்து அமித்ஷா இருக்கிறாரு, நமக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு, நம்ம வந்து நமக்கு அண்ணாமலை இருக்கிறாரு, இன்று இந்த தப்பு கணக்கில் தான் அவர் இருக்கிறாரு. தொண்டர்கள் இருக்கிறார்களா? அமித்ஷா இருக்கலாம், அதிமுக தொண்டர்கள் உங்க பக்கம் இருக்கிறார்களா? அப்போ சொந்த தொகுதியை விட்டுட்டு போய் ராமநாதபுரத்தில் போய் சாதிக்காரங்க ஓட்டு போடுவாங்கன்னு போய் நிற்கிறார். உங்களை அவர்களால் ஜெயிக்க வைக்க முடியலையே. ஒருவேளை அவர் ராமநாதபுரத்தில் போய் ஜெயித்திருந்தா அவர் கட்சியினுடைய வலிமை மிக்க தலைவர் நான் தான் அப்படின்னு கூட அவர் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார். அங்கே நான் தோக்கிறதுக்கு நான் ரொம்ப மோசமாக தோக்கிறது காரணம் வந்து ஆர்பி உதயகுமார் என் பேரில் ஒரு 7-8 பன்னீர்செல்வத்தை போட்டிருந்தாங்க, எனக்கு அவர்கிட்ட இடத்துல கொடுத்தாங்க அப்படின்லாம் குறிப்பிடாரு. அதெல்லாம் வந்து சொல்லலாம். ஒரே பேர் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலேயே மாற்றி போட்டுருவாங்கன்னா அந்த அளவுக்கு பாமரர்களாக வாக்காளர்கள் இருக்கிறாங்கிற காலம் இல்லை. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்ற மாதிரி எல்லா பன்னீர்செல்வமுமே ஓபிஎஸ் ஆகி விடுவார்களா? அப்படி பார்த்தாலும் அப்படி கிடையாது. அவர் அது தோல்விக்கு ஒரு காரணம் வேணாம், அதனால் அவரால் தோற்கடிக்கப்பட்டார். அப்புறம் எப்படி இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாரு? 3 லட்சம் ஓட்டில் வாங்கியிருக்கிறார். அவரு பெருவாரியான வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் மோசமான கௌரவமான தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறார். அப்போ அவங்க என்னன்னா, ஒரு உள்நோக்கத்தோடு அணுகாமல் கட்சியை காப்பாற்ற வேண்டும், அதற்கு கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுகிறதோ, பொதுச் செயலாளர் என்ன சொல்லுறதோ அதற்கு கட்டுப்படுகிற மனநிலை அவர்களுக்கு இல்லை. என்ன நினைக்கிறாங்க? 30 அமைச்சர்களில் 30வது இடத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதா, அவருக்கு கட்டுப்படுவதா என்கிற இடம் வந்து அவர்களுக்கு ஒரு மனத்தடையாக இருக்கிறது. அதனால் போய் வெளியில் நின்று ஒருத்தர் கட்சி நடத்தியே பார்த்துட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னாரு. அப்படி ஒரு கட்சியே எங்களுக்கு தேவையில்லைன்னு பொதுமக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஒருத்தர் போய் ராமநாதபுரத்தில் நிற்கிறார் பலாப்பழத்தோட. பலாப்பழத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஜெயலலிதா சசிகலா அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட டூர்லாம் நடத்தி பார்த்துட்டாங்க. அதெல்லாம் ஆன்மீக சுற்றுலாவாக முடிந்து விட்டது, கோயில் குளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக மாறிவிட்டது. அதனால் அவர்களுக்கு இனிமேல் களமாடுவதற்கான காலகட்டமோ வயதோ அவர்களுக்கென்று ஒரு அணியோ, ஏன்னா சசிகலா அணியில் இருக்கிற பல பேர்ட்ட நான் கேட்டேன், இந்த அம்மாவுக்கு வந்து செல்வாக்கு இல்லை, ஜெயலலிதாவுக்கு அடுத்து தானே பெரிய செல்வாக்கு, இந்த அம்மா தான் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒருவர் எதற்கு சேர்ந்து கட்சியில் செல்வாக்கு செலுத்த முடியாதவராக மாறிட்டார், இந்த சூழ்நிலை அவருக்கு ஏன் வந்ததுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், எல்லா கட்சி போஸ்டிங்லேருந்து எம்எல்ஏ சீட்லேருந்து எல்லாமே காசு வாங்கிட்டு தனியாக போட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வந்து காசு கொடுத்தா டோக்கன் தர்றாங்க, டோக்கன் கொடுத்த மேலே நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்களா அப்படின்னு அவன் திரும்ப என்னையை கேட்டான். நான் இருக்க மாட்டேன், டோக்கன் கொடுத்துட்டாங்கனாலே நான் மறந்துடுவேன் அவங்க. அதனால் எல்லாமே வாங்குகிற பொருளாகவும் கட்சி பதவியிலிருந்து ஆட்சி பொறுப்பிலிருந்து எல்லாவற்றிற்கும் அவங்க பணம் வசூலித்தார். அதனால் அவர்கள் பக்கம் விசுவாசிகளே இல்லை. சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விசுவாசி சசிகலா மட்டும்தான்ங்கிற நிலைமை. அவரை தவிர அவருக்கு விசுவாசியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த காரணத்தினால எல்லாருக்குமே வந்து அதே நிலைமை. தனக்கு பின்னால் யாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை,
அதனால் ஒவ்வொரு ஆளாக கலண்டு போகிறாங்க. இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிற ஆள் நைஸாக கிளம்பி விஜய் பக்கம் போகலாம், மகனே விஜய் பக்கம் போகிறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிற போது யாரெல்லாம் விட்டுட்டு போறாங்கன்னு தெரியல. அதனால மருது அழகராஜ் இப்ப அங்க போறதா வந்து மருது அழகராஜ் போறாரு. ஓபிஎஸ் முன்னோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பின்னாடி திரும்பி பார்க்கும் போதே 4 பேரை காணா, கூட 4 பேர் வந்தாங்க காணா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு வந்துருச்சு. கடைசியில் ஓபிஎஸ் தவிர யாருமே இருக்க மாட்டாங்கிற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி போனாவே எடப்பாடி பழனிசாமி சேர்ப்பார், இல்லாட்டினா ஒத்தால சேர்க்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் சுதாரிப்பது நல்லது. நல்லது சார். என்ன யோசிக்கிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.